பார்க்கத்தானே போற இந்த காலையில ஆட்டத்தை. ரஜினி படம் படையப்பா. பார்ட் 2 எடுத்து நல்லா இருக்கும் படம். ஆக்சுவலாக அப்போ பார்த்தது இப்போ நல்ல எனர்ஜியோட இருக்க மாதிரியா இருக்குது படம். என்ன சொல்கிறேன், இது வருஷமா தேட்டருக்கே போகிறது கிடையாது. மரியப்பா அப்போ பார்த்தது இப்போ ஒரு பார்த்து போகிறேன். தலைவர் அன்னைக்கு எப்படி இருக்கிறார் அதே தாங்க. மேபி ஒரு செகண்ட் பார்ட் 2 எடுத்தாங்கன்னா எங்கள் பேத்தியோட வந்து பார்ப்போம் போல இருக்குது. தலைவர் படத்தை என்னையுமே குறை சொல்ல முடியாது. 40 வருஷமாக அவருக்கு ரசிக்கிறதா இருக்கேன். ஒரே தொண்டை ரஜினிக்காகவே எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது பார்த்தேங்க. அதோடு இப்போ கல்யாணம் ஆகி என் ஹஸ்பண்டோட என் பொண்ணு ஃபைனல் இயர் படிக்கும்போது வந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. மேபி ஒரு செகண்ட் பார்ட் 2 எடுத்தாங்கன்னா எங்கள் பேத்தியோடு வந்து பார்ப்போம் போல இருக்குது. தலைவர் அன்னைக்கு எப்படி இருக்கிறார் அதே தாங்க. படம் அப்படியே தான் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து துர்கா தேட்டரில் பார்த்தோம். இப்போ இங்கே இந்த சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோதான். 20 வருஷம் சேஞ்ச் எடுத்து நான் 20 வருஷமாக தேட்டருக்கு போகிறது கிடையாது. கடிச்சு படம் பார்த்தது படிப்பா. இப்போ ஒரு படிப்பாக பார்த்து போகிறேன். இதுக்கு ஒரு ரிப்போர்ட்டும் வரேன். அதான் சொல்கிறேன், நான் 20 வருஷமாக தேட்டருக்கே போகிறது கிடையாது. மரியப்பா அப்போ பார்த்தது இப்போ ஒரு பார்த்து போகிறேன். பொண்ணு நாளைக்கு தலைவர் படம் என்றைக்குமே சொல்ல முடியாது. என்றைக்குமே நல்லா இருக்கும். 100 வருஷம் ஆனாலும் நல்லா தான் இருக்கும். அவர் படத்தை யாரும் குறை சொல்ல முடியாது. நல்லா இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு நான் சின்ன வயசில் ஒரு 3-4 வயசு இருக்கும்போது தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அப்போ நான் பார்த்ததில்லை. டிவியில் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். 1993 படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ என்னால் பார்க்க முடியல சினிமா தேட்டரில். ஆனால் இப்போ வந்து பார்க்கறதுக்கு இப்போ பார்க்குற மாதிரி லைவாக இருக்கு. படம் நல்லா இருக்குது. கதையும் சென்டிமெண்ட்டும் செம்மையாக இருக்கு. படம்லாம் எப்பவுமே படையப்பான்றது ஒரு எவர் கிரீன் பிக்சர். நாங்கள் ரஜினி ரசிகர். அதனால் எப்பவுமே அந்த மாசோட இப்பயும் படம் பார்த்துட்டு தான் வரோம் நாங்கள். படம் சூப்பராக இருந்தது சார். ரொம்ப நல்ல படம். எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். ரஜினிக்காகவே எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம். எத்தனை நாளும் பார்க்கலாம். தலைவர் படத்தை என்னையுமே குறை சொல்ல முடியாது. 40 வருஷமாக அவருக்கு ரசிக்கிறதா இருக்கேன். ஒரே தொண்டை டிவியில் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரீரிலீஸுன்றதுனால இப்போ வந்துட்டு இப்போ சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். நல்லா என்ஜாய் பண்ணேங்க. டிவியில் நம்மலாம் பார்க்குற அதே மாதிரி எல்லாமே அதே தான். அதே மாசா தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் மாசா நல்லா செம்மையாக இருந்துச்சு. நிறைய டைம் பார்த்தாலும் அந்த மாஸ் தாங்க. ஒரு கமர்ஷியலாக என்ஜாய் பண்ணி எந்த சிம்னுமே போர் அடிக்காமல், எத்தனை வாட்டி போட்டாலும் திரும்ப பார்க்காம போர் அடிக்காமல் சுவாரஸ்யமாக இருக்குல்லங்க. அந்த ஆக்ஷனு, அந்த டைலாக் மெயினாக அது எல்லாமே செம்மையாக இருக்குது. டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஆனால் இப்பயும் திருப்பி இதுமாரி படம் எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பார்ட் 2 எடுத்தால் நல்லாயிருக்கும். இன்னும் படம் இப்போ இல்லை, அப்போது ரஜினி படம்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ரஜினி தான். அவர் சார் தான். அவர்லாம் இப்போ இந்த படையப்பா வந்து அப்போ எப்படி பார்த்தோமோ அதே சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி படம் சுறுசுறுப்பு இருப்பு. இன்றைக்கும் அவர் நிரந்தர சூப்பர் ஸ்டார் அவர் தான். இது எத்தனை நடிகர் வந்தாலும் நான் தான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலும் இவர் மாதிரி யாரும் வர முடியாது. தலைவர் தான். இல்லை எங்களுக்கு எதுவும் தெரியல. நாங்கள் அதே எனர்ஜியோட பார்க்குற மாதிரி இருந்ததால் எங்களுக்கு அவ்வளோ உன்னிப்பாக இல்லை. பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தோம். அந்த இதில் இருந்தது.
ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸாக எல்லாம் ஒன்றா மாசா போய் படம் பார்த்தோம். இப்போ ஃபேமிலியாக வந்து பார்க்குறது நல்லாயிருக்கு. அந்த பழைய நினைவுகள்லாம் என் பொண்ணுக்கு சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. எந்த டிஃப்ரெண்ட் இல்லை, பிரிண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது. ஆக்சுவலாக அப்போ பார்த்தது இப்போ நல்ல எனர்ஜியோடு இருக்க மாதிரியா இருக்குது படமே. நல்லா தானே என்ன படம் பார்த்தீங்க? படையப்பா தானே பார்த்தோம். நல்லா தானே போதும்னா பார்க்கத்தானே போற இந்த காலையில ஆட்டத்தை. ரஜினி படம் படையப்பா. பாட்டு எடுத்து நல்லா இருக்கும் படம். ஆக்சுவலாக அப்போ பார்த்தது இப்போ நல்ல எனர்ஜியோடு இருக்க மாதிரியா இருக்குது படமே. என்ன சொல்கிறேன், இது ஒரு தேட்டருக்கே போகிறது கிடையாது. படையப்பா அப்போ பார்த்து இப்போ ஒரு பார்த்து போகிறேன். தலைவர் அன்றைக்கி எப்படி இருக்கிறார் அதே மாதிரி தாங்க. மேபி ஒரு செகண்ட் பார்ட் 2 எடுத்தாங்கன்னா எங்கள் பேத்தியோடு வந்து பார்ப்போம் போல இருக்குது. தலைவர் படத்தை என்னையுமே குறைச்சிட முடியாது. 40 வருஷமாக அவர் ரசிக்கிறதா இருக்கேன். ஒரே தொண்டை. ரஜினிக்காகவே எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம்.